அன்பிற்கினிய நண்பர்களே, இதுதான் இபிஎஸ் என்கிற தலைப்பில் சில சிறிய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்னுடைய பெருமை மட்டுமல்ல, தனிப்பட்ட மகிழ்ச்சியும் ஆகும். 19/5/24 கரியகோவிலுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்த திரு பழனிசாமி அவர்களால் அவர் உடல்நிலை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு 26 மே 2024 வருகை தந்தார். கரியகோவில் என்கிற இந்த புனித ஸ்தலம் ஒரு தொன்மையான ராமர் திருக்கோவிலை வைத்திருக்கிறது. அந்த பகுதியில் வாழ்கிற 20,000 பழங்குடி மக்கள், மலையாளி இன மக்கள், அந்த ஒரு 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். அந்த சம்பந்தப்பட்ட மலை கிராமங்களில் மட்டும் இருக்கிறவர்கள் ஒரு 20 பேர். இந்த கோயிலுக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள். ராமரை தங்கள் குணமாக மட்டுமல்ல, சொத்தாக கருதுகிறவர்கள். சேலம் மாவட்டத்தினுடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே கல்வராயன் மலையினுடைய ஒரு கடைகோடியில் இருக்கிற புண்ணிய ஸ்தலம். சென்னையிலிருந்து ஒரு 310 கிலோமீட்டர் ஆகும். அதில் ஒரு 50 கிலோமீட்டர் மலைப்பகுதி. அவர் சேலத்திலிருந்து வர வேண்டும். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்குள் நீங்கள் வந்து பூஜையை முடித்துவிட வேண்டும். உங்கள் கரங்களால் ராமருக்கு வைர திருநாமத்தையும் சீதைக்கு மரகத மூக்குத்தியையும் ராமர் நெற்றியிலே நவரத்ன பதக்கத்தையும் அணிவித்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். 12 மணிக்கு யமகண்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இதை முடித்துவிட வேண்டும் என்றால் அவர் 11:30 மணிக்கு அங்கு வந்துவிட வேண்டும். அவர் மிகச்சரியாக உள்வாங்கிக் கொண்டு அந்த நேரத்தில் அங்கே வந்து எழுந்தருளிவிட்டார். கட்டுக்கடங்காத கூட்டம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்த அன்றைக்கு ராமருக்கு அடுத்த தெய்வமாக அந்த பகுதியிலே அன்று அவர் கருதப்பட்டவர், இன்றும் கருதப்படுகிறவர். அந்த கூட்டம் கிட்டத்தட்ட இவரை ராமராக எண்ணி பார்த்தது. ஆனால் எந்தவித துளி பந்தாவும் இல்லாமல் மிக மிக சாதாரணமாக வந்து இறங்கி நடந்தார். நீங்கள் பார்க்கலாம் எத்தனை வாகனங்கள் வந்தது என்ன என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதையெல்லாம் நான் பெரிதுபிடித்து சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. எவ்வளோ பேர் கூடியிருந்தார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து மனதில் போட்டுக்கொள்ள வேண்டிய கணக்கே தவிர நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லுவது சரியாக இருக்கும் என்று கருதவில்லை. அப்படி வந்து இறங்கினார். பெரும் கூட்டம். எனக்கு காலில் அடிபட்டிருக்கிற காரணத்தால் சற்று ஒதுங்கி நின்று கொண்டிருந்தேன். வந்தவுடன் அவரை தொட்டு வரவேற்றேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரித்துக்கூட்டி என்னோடைய வாருங்கள் என்று சொன்னார். நீங்கள் பார்க்கலாம். இல்லை, நீங்கள் போய்விடுங்கள், நான் உங்களோடு வருவது. நான் அவரோடு போனால் அவரும் சுலோவாகி விடுவார். அவர் பின்னால் போகிற கூட்டம் என்னை தள்ளி ஏறி மிதித்து நின்றுவிடும். எனவே நானும் என் மனைவியும் வணக்கம் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் போய்விடுங்கள், நாங்கள் போய்கொண்டிருங்கள், நாங்கள் வருகிறோம் என்று சொன்னோம். அதே மாதிரி போய்விட்டோம். ஒரு எளிய பக்தன் எப்படி நடந்து கொள்ளுவானோ ஒரு கோவிலில், அதை போல் எந்தவித ஆடம்பரம் அலங்காரம் இல்லாமல் கோவிலில் மலர்களை தூவி அமர்ந்து தியானத்தில் அவர்கள் என்ன சொன்னார்களோ பூஜை முறையெல்லாம் செய்தார். என் மனம் பெரிய அளவில் விம்மியது.
இந்த காட்சிக்காகத்தானே நாம் ஏங்கி காத்து கொண்டிருந்தோம் என்று படம் கொஞ்சம் போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாகி ஈறிவிட்ட காரணத்தால் கொஞ்சம் படக்கஷ்டம் இருந்தாலும் இந்த காட்சிகளையெல்லாம் உடனிருந்து தரிசித்த பிறகு படக்கஷ்டம் பதுங்கி கொண்டது, மனக்கஷ்டமும் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் உண்மை. ஒரு நேரத்தில் நீங்கள் மற்றவற்றையெல்லாம் பார்க்கலாம். அந்த அர்ச்சனை செய்த ஐயருக்கு நான் பணம் கொடுக்க போனேன். எனக்கு என் மீது மிகுந்த அன்பு கொண்டவரான சேலம் புறநகர் அதிமுகவினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு இளங்கோவன் பாய்ந்து வந்து தடுத்தார். எனக்கு பெரிய கோபம். உஷ்டமாக ஏதோ அவரிடம் பதில் சொல்ல போனேன். அருகே இபிஎஸ் வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன என்றால், தேர்தல் 19ஆம் தேதி தேர்தல் எப்போதோ முடிந்துவிட்டது, ஏப்ரல் மாதம். இது 26/5. இந்த ஐயருக்கு, கோவிலில் பூஜை செய்கிற ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தால் அது ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக ஆகிவிடும் என்று யாராவது சொன்னால் முட்டாள்தனம் என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். ஆக்ரோஷமாக பதில் சொல்ல போனேன். என்னுடைய மனநிலையை புரிந்து கொண்ட திரு இபிஎஸ் மெல்ல என் தோள் மீது கை வைத்து சிரித்துவிட்டு சொன்னார், வக்கீல் சார், இந்த எலெக்ஷன் கோடு இருக்கு இல்லையா, நம்ம கொடுக்க வேண்டாமேன்னார். இப்படி ஒரு மனிதன் சட்டத்தை மதிக்க, அது தவறான சட்டம் என்று தான் நான் கருதுகிறேன். எப்போதோ முடிந்து போன தேர்தலுக்கு இப்போது ஒரு கோவிலுக்குள் ஐயருக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் மன்னித்து விடுங்கள், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, அதை நான் மன்னிக்க தயாராக இல்லை. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் சொன்ன குரல் என்னை பெரிதும் சாந்தப்படுத்தியது மட்டுமல்லாமல், இவன்தான் தலைவன், இதுதான் இபிஎஸ் என்று எண்ணினேன். தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே பேரருள் புரியும் சுந்தரனே வானவர் போற்றும் வானரமே சிரஞ்சீவியே பள்ளி எழுந்தருள்கவே சிரஞ்சீவியே பள்ளி எழுந்தருள்கவே சிரஞ்சீவியே பள்ளி
எழுந்தருள்கவே. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா காத்தருள் புரிந்திடு ஹனுமானே தேற்றிடு ஏற்றிடு மாருதியே. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. சுசீந்திரம் சோளிங்கர் நங்கநல்லூரில் நாமக்கல் உள்நாடு வெளிநாட்டில் பேரருள் புரியும் ஹனுமானே தேவைகள் நிறைவேற அருள்வாயே. சுசீந்திரம் சோளிங்கர் நங்கநல்லூரில் நாமக்கல் திருவாரூரில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரனே. துளசி மாலை போடுகிறோம் வெண்ணெய் சாற்றி வணங்குகிறோம் அலங்கார அழகில் மகிழ்கிறோம் அனுதினம் உன்னை பூஜிக்கிறோம். அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. வாராவாரம் சனிக்கிழமை வணங்கி மகிழும் பக்தர்களை திருவருள் புரிந்து காக்கின்றாய் வேண்டுதல் யாவும் தீர்க்கின்றாய். சுசீந்திரம் சோளிங்கர் நங்கநல்லூரில் நாமக்கல் திருவாரூரில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரனே. சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தே லக்ஷ்மணர் உயிரை மீட்டெடுத்தாய் ராமர் வருகை தெரிவித்தே பரதனின் உயிரை காப்பாற்றினாய். அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. சீதையை தேடிச் சென்றாயே அசோகவனத்தில் கண்டாயே ஸ்ரீராம் ராம் என ஜெபித்தாயே சீதையின் தற்கொலை தடுத்தாயே. சுசீந்திரம் சோளிங்கர் நங்கநல்லூரில் நாமக்கல் திருவாரூரில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரனே. வாலை சுருட்டி அந்தரத்திலே ஆசனம் அமைத்து அமர்ந்தாயே ராவணனுக்கு அறிவுரை சொன்னாயே ஸ்ரீலங்காவை எரித்தாயே. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. போர்க்களத்தில் தோள் மீதே ராமர் லக்ஷ்மணரை சுமந்தாய் வானர சேனையை உயிர்ப்பித்தாய் வெற்றி நமதென முழக்கமிட்டாய். சுசீந்திரம் சோளிங்கர் நங்கநல்லூரில் நாமக்கல் திருவாரூரில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரனே. வானவர் பூஜிக்கும் வானரமே வாழ்வாங்கு வாழும் சிரஞ்சீவியே அஞ்சனை மைந்தா ஆதரிப்பாய் எந்தனை காத்து ரட்சிப்பாய். அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா ஆஞ்சநேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. அர்ஜுனன் கொடியினில் நீ அமர்ந்தே பாரத போரில் வெற்றி தந்தாய்
பீமனின் அண்ணனே ஆஞ்சநேயா எமக்கும் வெற்றி தருவாயே. சுசீந்திரம் சோழிங்க நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரமே. ராமேஸ்வரத்தில் ராமபிரான் சிவனை பூஜிக்க விரும்பியதும் சிவனிடம் லிங்கம் வாங்கி வர சென்றனி தாமதமாய் வந்தாய். அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. சீதாதேவியும் மண் குவித்தே லிங்கம் ஒன்றை செய்துவிட்டார். நீ கொண்டு வந்திட்ட லிங்கத்திற்கே முதலில் பூஜை நடக்குதையா. சுசீந்திரம் சோழிங்க நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரமே. ஏழரை சனியின் அஷ்டம சனியின் கண்டச்சனியின் தோஷமெல்லாம் உன்னை கண்டால் போய்விடுமே. எம்மை காத்திடு ஆஞ்சனையா. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. தூபம் தீபம் காட்டினோமே, துளசி தீர்த்தம் குடித்தோமே, குங்குமம் நெற்றியில் வைத்தோமே, மங்கள வாழ்வை வேண்டினோமே. சுசீந்திரம் சோழிங்க நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரமே. அஷ்டமா சித்திகள் பெற்ற சித்தரே, விஸ்வரூபம் எடுத்தவரே, காற்றில் மிதந்து சென்றவரே, நீரினில் மூழ்காது நடந்தவரே. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. சிவனும் தேரேறி வந்தாரே, சிரிப்பால் முப்புறம் எரித்தாரே, சிவனார் அம்சம் நீ அனுமாரே, வாளால் இலங்கையை எரித்தாயே. சுசீந்திரம் சோழிங்க நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரமே. அஞ்சலி ஹஸ்தம் ஆஞ்சநேய அஞ்சலி செய்தோம் அருள்வாயே. பக்த வீர யோக ஆஞ்சநேய பக்தர் எம்மை காப்பாயே. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. வரதஹஸ்தம் ஆஞ்சநேய வலிமை வளமை அருள்வாயே. ஸ்ரீமத் சஞ்சீவி ஆஞ்சநேய சிந்தித்து செயல்படச் செய்வாயே. சுசீந்திரம் சோழிங்க நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் போற்றும் வானரமே. சீதாராமர் லக்ஷ்மணரை சேவித்து மகிழும் ஆஞ்சநேய ராமர் கதா காலக்ஷேபம் கேட்டு மகிழும் ஆஞ்சநேயா. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே
செழியனை குருவாய் ஏற்றாயே, தேரின் பின் விரைந்து நடந்தாயே, வேத சாஸ்திரங்கள் கற்றாயே, கற்றதற்கேற்ப நின்றாயே. சுசீந்திரம் சோழிங்கள் நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே, மாணவர் போற்றும் வானரமே. சீதை மட்டுமே கட்டித் தழுவும் ராமரை நீ கட்டித் தழுவினாய், சீதையை அன்னை என்றாயே, சீதை அம்மை அப்பனின்றாரே. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா, பிரம்மச்சாரிய ஹனுமானே, சின்ன திருவடியே மாருதியே. சீதை இந்த முத்து மாலையை உடைத்து உடைத்து பார்த்தாயே, குரங்கு புத்தி போகலை என கூடியிருந்தோர் பேசினரே. சுசீந்திரம் சோழிங்கள் நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே, மாணவர் போற்றும் வானரமே. எதிலும் இருக்கும் ராமபிரான் முத்தில் ஏன் இல்லை என்றாய், நெஞ்சை பிளந்து காண்பித்தாய், ராமபக்தியை நிரூபித்தாய். அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா, பிரம்மச்சாரிய ஹனுமானே, சின்ன திருவடியே மாருதியே. ராமர் லக்ஷ்மணர் சீதையிடம், அரக்கர் கூட்டம் ராவணனிடம், பரதன் பாண்டவ பீமனிடம் விஸ்வரூபம் எடுத்தாயே. சுசீந்திரம் சோழிங்கள் நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே, மாணவர் போற்றும் வானரமே. பிரம்மச்சரியம் கடைப்பிடித்தாய், சின்ன திருவடி எனவே பேரெடுத்தாய், உன் திருவடியை போற்றுகிறோம், உன்னத வாழ்வினை வேண்டுகிறோம். அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா, பிரம்மச்சாரிய ஹனுமானே, சின்ன திருவடியே மாருதியே. வடைமாலைகளை சாற்றுகிறோம், வாயாரவும் புகழ் பாடுகிறோம், தடைகள் யாவும் தகர்த்திடுவாய், பீடைகள் எல்லாம் போக்கிடுவாய். சுசீந்திரம் சோழிங்கள் நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே, மாணவர் போற்றும் வானரமே. உன் பெயர் எழுதிய மாலையை ஒவ்வொரு நாளும் சாற்றுகிறோம், வாழ்வில் ஒவ்வொரு முன்னேற்றமும் உன் திருவடியில் சமர்ப்பிப்போம். அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா, பிரம்மச்சாரிய ஹனுமானே, சின்ன திருவடியே மாருதியே. சொல்லின் செல்வரே ஆஞ்சநேய, சொல்லி மாளாது உன் புகழை, அறிவிற்சிறந்த அனுமானே, சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவியே. சுசீந்திரம் சோழிங்கள் நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே, மாணவர் போற்றும் வானரமே. அரியணை தாங்கிய அனுமானே, அறிவினை வழங்கும் மாருதியே, அஞ்சாமை தந்திடு ஆஞ்சநேயா, கெஞ்சிட விடாமல் அருளிடையா. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா
தலைஞாயிறில் வழிபட்டாயே திருக்குறக்காவலெனும் ஊரினிலே மூர்த்தி தீர்த்தம் அமைத்தாயே. சுசீந்திரம் சோழிங்கர் நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் தோற்றும் வானரமே. சிவனை நிந்தித்த தோஷத்தையே நிவர்த்தி செய்திட வழிபட்டாய். குரக்கு காவெனும் சிவத்தலத்தில் குரங்குகள் இன்றும் வழிபடுதே. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. மந்திரி பதவி வகித்த மந்தியே உன்னை தொழுவோம் அந்தி சந்தியே. சஞ்சீவி பர்வதம் கையில் ஏந்தியே காற்றோடு காற்றாய் மிதந்து வந்தியே. சுசீந்திரம் சோழிங்கர் நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் தோற்றும் வானரமே. அபயம் புகுந்த விபீஷணனை அண்ணலிடம் ஏற்கச் சொன்னாயே. அபயம் புகுந்தோம் நாங்களுமே அபயம் அபயம் ஆஞ்சநேயா. அஞ்சனை மைந்தா வாயுபுத்ரா ஸ்ரீராமதூதா அஞ்சனேயா பிரம்மச்சாரிய ஹனுமானே சின்ன திருவடியே மாருதியே. சீத்தை என்னும் ஜீவாத்மாவை பிறவி என்னும் சிறையில் இருந்து ராமனாகிய பரமாத்மாவிடம் சேர்த்த சத்குரு ஆஞ்சநேயா. சுசீந்திரம் சோழிங்கர் நந்தநல்லூரில் நாமக்கல் திருவார் கோயில்களில் பேரருள் புரியும் சுந்தரனே மாணவர் தோற்றும் வானரமே. விலங்காய் பிறந்து தெய்வமானாய்